உங்களால காண முடியாது. இந்த உலகத்தில் இந்த கண்ணுக்குரிய அந்த கெபாசிட்டி அல்லாஹ் கொடுக்கவில்லை. அதை தாங்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. எவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை பார்க்க முடியுமோ அவர்களை அல்லாஹ் தஆலா இரக்கத்தோடு பார்ப்பான். ஆனால் நபி அவர்கள் ஒரு சிலரை சொன்னார்கள், லா யந்துருல்லாஹு இலைஹிம் வலா யுகல்லிமுஹும் வலா யுஸக்கிஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். சில இடத்துல 2 வசனம், சில இடத்துல 4 வசனம். அதாவது அல்லாஹ் தஆலா இவர்களை பார்க்க மாட்டான், இவர்களோடு பேச மாட்டான், அவர்களை சுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று நரகம் தண்டனை ஒன்று இருக்குது. அல்லாஹ் தஆலா பார்த்து மன்னிக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து இறக்கப்பட வாய்ப்பு இருக்குது, அல்லாஹ் தஆலா மன்னிச்ச பின்னால பார்க்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பட்டியலில் இவர்கள் வரமாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி ஒரு பட்டியலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுல பாருங்க, முதலாவது நம்ம எடுத்த ஓர்டர்ல முதலாவது அதைத்தான் ரசூலுல்லாஹ் முதலாவது சொன்னான்னு அர்த்தம் இல்ல. முதலாவது சூரா பக்ராவிலே 174வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப். இந்த வேதத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கியவற்றை மறைக்கிறார்களே, வயஸ்தரூன பிஹி ஸமனன் கலீலன், அற்ப கிரயத்திற்காக அற்ப சொற்ப பணத்திற்காக அவைகளை விற்கிறார்களே, உலாயிக மாகா உலாயிக மா யகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார், அவர்கள் தங்களது வயிறுகளிலே நரக நெருப்பை தவிர வேற எதையும் சாப்பிடவில்லை. அல்லாஹ் இறக்கியதை மறைத்து அதை அற்ப கிரயத்துக்கு விற்று சம்பாதிக்கிறார்களே, அவர்கள் தங்கள் வயிறுகளிலே நெருப்பை தவிர வேற எதனையும் சாப்பிடவில்லை. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, அவர்களோடு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் பேச மாட்டான், அவர்களோடு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் பேச மாட்டான். வலா யுஸக்கிஹிம், அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான். இவர்கள் நல்ல தஸ்கியா என்ன, கேரக்டர் சர்டிபிகேட் சொல்லுவாங்க, அதுக்கு அரபுல தஸ்கியா என்பார்கள். அதுக்கு அதாவது தஸ்கியா என்பார். அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்கள் நல்லவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று ரசூல் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா ஆல இம்ரானிலே 77வது வசனம், இன்னல்லதீன யஷ்தரூன பி அஹ்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தையும் வ ஐமானிஹிம், அவர்களுடைய சத்தியங்களையும் அற்ப பணத்திற்காக இவர்கள் விற்கிறார்களோ, பொருளாதாரம் என்ற உடனேயே அவர்களை மாற்றி விடுகிறார்களோ, அவர்களை ஸமனன் கலீலன் அற்ப கிரயத்திற்காக விற்கிறார்களோ, உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆகிரா, அவர்களுக்கு மறுமையில் எந்த விதமான சௌபாக்கியமும் கிடையாது, பாக்கியமும் கிடையாது, அதிர்ஷ்டமும் கிடையாது. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான். வலா யந்துரு இலைஹிம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவர்களோடு அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், பேச மாட்டான். வலா யுஸக்கிஹிம், அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இந்த வசனம் எதை சொல்லுகிறது தெரியுமா? மார்க்கம் படிப்பதற்கென்று அல்லாஹ் தஆலா சிலவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறான். இந்த தீனை தேடுறதுக்கு இஸ்லாத்துக்குள்ள உள்ளவங்களுக்கு தான், இஸ்லாத்தை நோக்கி வராங்களே அவங்களுக்கு தான். சிலவங்களுக்கு பொருளாதாரத்தை தேடுறதுக்கு சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், சிலவங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறான். இப்படி உலகத்துல சிலர்களுடைய முயற்சி இல்லாமலே அல்லாஹ் கொடுத்திருப்பான் நிறைய. இந்த சந்தர்ப்பம் கிடைச்சவங்க மார்க்கத்தை படிக்க சந்தர்ப்பம் கிடைக்கும், மற்றவங்க நம்மளுக்கு படிக்க கிடைக்கலன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ஏதோ அமைப்புல எங்களுக்கு பிஸி ஆயிட்டமே, வேற துறைக்கு போயிட்டோமே என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்திருப்பான். சந்தர்ப்பத்தை கொடுத்து, மார்க்கத்தை கொடுத்து, விளக்கத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, எல்லாம் கொடுத்த பின்னாலே இன்னொருத்தனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காம பணத்தை கொடுத்திருப்பான். பணத்தை கொடுத்தவன் இப்படி நினைச்சான்னு வைங்களே, எப்படி எனக்கு பணம் கிடைச்சிருக்குது, ஆனா இந்த அறிவு கிடைக்கலையே, இதை தேட இயலாமிக்குது, எனக்கு ஓத இயலாமிக்குது, எனக்கு படிக்க இயலாமிக்குதுன்னு கவலையில இருப்பான். மார்க்கம் கிடைச்சவன் எப்படி இருப்பான் தெரியுமா? சும்மா இதை படிச்சதுக்கு பிறகு நல்லா சம்பாரிச்சுக்கலும், காலமெல்லாம் நாசமா போகுது இப்படி இவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான்னு வைங்களே, இவன் மனோநிலையில அல்லாஹ் தந்த ஒரு நியமத்தை என்ன செய்யறான், புறக்கணிச்சு கணிக்கிறான். ஆனா ஒரு பணக்காரன் என்ன செய்யறான், தன சொத்து கிடைச்சியும் அறிவு கிடைக்கலன்னு கவலை அளிக்கிறான்னு அல்லாஹ் தஆலா அவனை உயர்த்துவான். இதையும் தாண்டி இப்ப இவனுக்கு இந்த ஸ்டெப் வந்துட்டேன்னு வைங்களேன், அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? இது சரிவரா எப்படியாவது சம்பாதிக்கிறதுக்கு வழியை பார்க்கணும், எப்படியாவது சம்பாதிக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, வேற என்ன ஒன்றும் தெரியாது, அன்சைட் இதை பயன்படுத்துறது தான். எதை இருக்கிற குருவான போது எங்கள்கிட்ட வந்தா தான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு சொர்க்கம் போக முடியும். அதனால குருவான விற்க ஆரம்பிக்கிறது. 7 யாசினை முடிச்சு தமாம் பண்ணி முடிச்சு போட்டு வைக்கிறது. முந்தி இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு.
உங்களுக்கு ஒரு யாசின் வேணும் என்ன அப்படி ரைட் 200 ரூபா ஏற்கனவே தமாமாக்கினதுக்கு 200 ரூபா வழங்கிட்டா அடுத்த யாசின் 200 ரூபா அடுத்த யாசின் 30 ஜூஸ்னா கொஞ்சம் ரேட் கூட ஃபுல்லான்னு சொன்னா 1500 2000 ரூபா வரும் வழங்கிட்டா கொடுக்குறாச்சு நடந்துச்சா இல்லையா எதுக்கு நடந்து தெரியுமா இப்போ பொழைக்கிறதுக்கு வழி இல்லை அவன் பொழைக்கிறதுக்கு அல்லாஹ் நேரத்தோட கொடுத்துட்டான் நம்மளுக்கு தீனை தந்தான் இந்த தீனை வச்சு தீனுக்கு தேட இயலாது அவன் வழங்குறான் எனவே முடிவெடுக்கிறான் என்னது இதுதான் ரூல் எனவே புள்ள பிறந்தா நீ தான் புள்ளைய பெத்தா ஆனா என்னைய கூப்பிடணும் பேர் வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் பேர் வைக்கிறதுக்கு கூப்பிடணும் 1000 ரூபாய் எனக்கு அங்க பங்கு இருக்குது நீ கஷ்டப்பட்டு வளர்த்த புள்ளைய வைக்கலாம் கல்யாணம் முடிக்க என்னைய கூப்பிடணும் நான் தான் வந்து நடத்தி வைக்கணும் விளங்கிட்டா ஹத்னாக்கு என்னைய கூப்பிடணும் மையத்து ஜனாசா விழுந்தா என்னைய கூப்பிடணும் உலகத்துல எது நடந்தாலும் தீனுடைய சப்ஜெக்ட்னா நாங்க தான் லீடர் எதுக்கு பணத்துக்கு விளங்கிட்டா சகோதரர்களே அப்ப என்ன நடக்குது தெரியுமா அல்லாஹ் தஆலா அறிவால தந்த ஒரு கௌரவத்தை பணத்துக்கு என்ன செய்வான் விடுவான் இப்ப இவனுக்கு என்ன தேவை பணம் பணம் டாக்கட்டன் ஆயிட்டா இப்படி ஒரு வசனம் இருக்குதா யார் சொன்னது அப்படி எந்த வசனமும் இல்லை சொல்லுவார் இவர் அந்த வசனம் இல்லை புறம் வேலை செஞ்சுட்டு வருவார் பணத்தை கொஞ்சம் கூட கிடைக்கும் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு எந்த வசனம் இல்லையேண்டு பணம் கொஞ்சம் கூட கிடைக்கும் உங்களாம் யாரு அற்ப கிரயத்துக்கு இந்த மார்க்கத்தை விற்பவர்கள் மறைப்பவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றானே இறக்கின பின்னாலே இவர்கள் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் அவர்களோடு பேசவும் மாட்டான் அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான் கடுமையாக யோசிக்க வேண்டியவர்கள் யார் தெரியுமா மார்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் மார்க்கத்துடைய விளக்கம் கொடுக்கப்பட்டவர்கள் நம்மளுக்கு ஒரு பதவி கிடைக்கும் என்பதற்காக ஒரு கௌரவம் கிடைக்கும் என்பதற்காக அல்லது ஒரு பாராட்டு கிடைக்கும் என்பதற்காக ஒரு புகழ் கிடைக்கும் என்பதற்காக மௌனமாக இருப்பதோ மறைப்பதோ மௌனமாக இருந்துட்டு ஒன்றும் சொல்லாம இருக்கிறது மறைக்கிறது தான் அப்படி இருப்பது இவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அற்பக்கிரயத்துக்கு விற்கிறார்கள் அர்த்தம் குர்ஆனை ஒரு ஆள் பிரிண்ட் பண்ணி அதை ஒரு 1000 ரூபாய்க்கு வித்தாது பிழை இல்லை குர்ஆனை பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாரு அதை சொல்லலைங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஏமாற்றி பணத்தை கொடுத்து செய்யறது விற்கிறது இது பனு இஸ்ரவேல் சமூகத்தில் இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இங்கேயும் வரும் அவர்களை நீங்க அணுவணுவா பின்பற்றுவீங்களே அப்ப என்ன செய்யும் இங்கேயும் வரும் என்று சொன்னார்கள் ஆக மார்க்கத்தை கையில் எடுத்து வைத்திருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விளக்கங்களையும் படித்திருப்பவர்கள் இதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம்ம சொல்ற வசனம் முதலாவது எல்லாவற்றுக்கும் முன்னாலே அல்லாஹ் ஒருவனுக்காக பேசுகிறோமா முதல் அம்சம் அதுதான் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியா இதை பேசுறோம் அல்ல முன்னால இருக்கிறவருக்காக வேண்டியா முன்னால இருக்கிறவருக்காக வேண்டி பேசுறோமா அல்லாஹ்வுக்காக வேண்டி பேசுறோமா முன்னால இருக்கிறவர பொசிஷனை பார்த்து பேசுறோமா அல்லாஹ்வுடைய வசனத்துடைய வீரியத்தை பார்த்து பேசுறோமா கொஞ்சம் மறைக்கிற மாதிரி விளங்குதா கவனமா இருக்கணும் தந்தத்தை மறைக்கிறன்றது மற்றவனுக்கு தெரியாட்டி ரப்புக்கு விளங்கும் மறைக்கிறான் என்பது ரப்புக்கு இதனாலதான் அன்றைய காலத்திலிருந்து வாழ்ந்த நிறைய அறிஞர்கள் அந்த விஷயத்துல கிளியரா இருந்தாங்க நாங்க இந்த இடத்துல சொல்வது எங்கட கடமை எங்களுக்கு எதுவும் போகட்டும் எந்த அவமானமும் வரட்டும் சொல்லுவது கடமை என்கின்ற மனோநிலையோடு அவர்கள் வாழ்ந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் ஆக இப்படிப்பட்ட கூட்டத்தை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி நாளை மறுமையில அந்த கூட்டத்தை கண்ட அல்லாஹ் எப்படி இருப்பான் இந்த குரூப்போட அல்லாஹ் பேச மாட்டான் பார்க்கவும் மாட்டான் இறக்க பார்வையும் இருக்காது பரிசுத்தமும் இருக்காது என்ன விளைக்கொள்ளணும் அந்த இடத்துல விசாரணைக்கு முந்தைய விளைக்கொள்ள வேண்டியதான் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அங்க கெஞ்சிரத்துக்கு ஒன்று இல்லை பாவம் செஞ்சுட்டு ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சுட்டு களவெடுத்துட்டு கொள்ளை அடிச்சுட்டு ஏதாவது செஞ்சுட்டு வந்திருக்கான்னு வைங்களே பிள்ளை அவன் என்ன செய்யலாம் கொஞ்சமா அல்லாஹ்வுடைய இறக்க பார்வை கொஞ்சம் எதிர்பார்த்து நிக்கலாம் இவர்கள் அங்க இருப்பது கஷ்டம் அல்லாஹ் பார்க்க மாட்டான் இங்கே சொல்லிட்டான் அவர்களை நரக வேதனை இரண்டாவது பார்க்க மாட்டான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான் சகோதரர்களே அடுத்தது பாருங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் இந்த வசனத்துக்கு விளக்கமா ஆல இம்ரானிலே 187வது வசனம் வைத் அகதல்லாஹு மீசாக்கல்லதீன ஊத்துல் கிதாப வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்தில் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்தான் வேதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே அவர்களிடத்தில் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்தான் என்ன ஒப்பந்தம் ல துபய்யினுன்னஹு லின்னாசி வலா தக்துமூனா இதை நீங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்துவீர்கள் வலா தக்துமூனா என்ன செய்ய மாட்டீர்கள் மறைக்க கூடாது இத மக்களுக்கு நீங்க என்ன செய்யணும் விளங்கப்படுத்த வேண்டும் மறைக்க கூடாது அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தான் மார்க்க ஞானம் கிடைக்குதா முடிவெடுத்து படிக்கிறோம் மார்க்கத்தை எப்படியா படிக்கணும் விளங்கணும் முக்கியம் இல்லை அதை விளங்க எடுக்கக்குள்ளே விளங்கணும் செயல்படுத்தணும் மறைக்க கூடாது அதான் முக்கியம் எனவே வேதம் கொடுக்கப்பட்டவரிடத்தில் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்தான் மக்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் மறைக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் எடுத்தான் ஃபனபதுஹு வராஅ ظுஹூரிஹிம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை முதுகுக்கு பின்னால் வீசிவிட்டார்கள்
அந்த ஒப்பந்தத்தை முதுகுக்கு பின்னால் வீசிவிட்டார்கள். வஷ்தரௌ பிஹி தமனன் கலீலம் ஃபபிஅஸ மா யஷ்தரூன். அற்ப கிரயத்திற்கு இந்த மார்க்கத்தை விட்டு விட்டார்கள், வேதத்தை விட்டு விட்டார்கள். அவர்கள் செய்தது, அவர்கள் விற்றது, வாங்கியது மிகவும் மோசமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது திருப்பி எங்களுக்குள்ளே வருமெண்டா வந்ததா இல்லையா? எங்களுக்குள்ளேயும் இது வரும் என்றது இன்றைக்கு வந்துதான் இருக்குது சகோதரர்களை. இது முதலாவது குழுவினர். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது 2, 3, 4 ஒரே ஹதீஸ்ல வருது, இந்த குழுக்களை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான். அவர்கள் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி. قال ثلاثة لا يكلمهم الله يوم القيامة. 3 பேர், இவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச மாட்டான் மறுமை நாளில். மறுமை நாளில் இவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ள மாட்டான். வலா யந்துரு இலைஹிம், அவர்களை பார்க்கவும் மாட்டான். பார்க்கவும் மாட்டான்னு சொன்னா இரக்கமான ஒரு பார்வை அங்க இருக்காது. அல்லாஹ் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இரக்கமான ஒரு பார்வை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான். யார் தெரியுமா அவர்கள்? முதலாம் மனிதரை பாருங்க. இரண்டாவது குரூப், ரஜுலுன் ஹலஃப அலா சில்அத்தின் லகத் அஅதா பிஹா அக்ஸர மிம்மா அஅதா வஹுவ காதிபுன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரஜுலுன் ஹலஃப அலா சில்அத்தின், ஒரு வியாபார பொருள் மீது சத்தியம் பண்ணுகிறார் ஒரு மனிதர். வியாபார பொருள் மீது சத்தியம் பண்ணுகிறார். எப்படி? இந்த சத்தியத்திலே 2 வகை இருக்குது. உண்மையா சத்தியம் பண்றது ஒன்று இருக்குது, பொய்யா சத்தியம் பண்ற ஒன்று இருக்குது. உண்மையா சத்தியம் பண்ற செய்தி இன்னொரு ஹதீஸ்ல வருது. இது பொய்யா சத்தியம் பண்ற செய்தி. உண்மையாக சத்தியம் பண்ணினாலும் பொய்யாக சத்தியம் பண்ணினாலும் இந்த 2 குழுவினரையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். ஒரு ஆள் சத்தியம் பண்றாரு. நீங்க பாருங்க, பிசினஸ் பண்ணக்குள்ள பொருளை வச்சிருப்பாங்க, ஆளை பார்த்தா அடிக்கிறது விலைய. விளங்கிட்டா? இது 150 ரூபான்னு வைங்களே, 200 ரூபான்னு சொல்லிடுறது. அவன் வாங்கவே இல்லையேண்டா ஒரு 5 பேர் நின்றுப்பாங்க அதுக்காக வேண்டி. பக்கத்தில் கூப்பிட்டு உண்மையை சொல்றேன், இவ்வளவுதான் விலை. விளங்கிட்டா? எடுத்த விலை இதான். நான் அவங்களுக்கு சொல்லாட்டியும் எடுத்த விலை இவ்வளோ 150, கடைசி 170 தந்துருப்போங்களே, 10 விடுங்க, 170 தந்துருப்போங்க. கேட்கலாட்டி அல்லாஹ் மீதானே வல்லாஹி, நீங்க தாடி வச்சுக்கிறீங்க, மார்க்கத்தோடு இருக்கிறீன்னு விளங்குது, வல்லாஹி 170 தான். அடுப்பாப்பர் வல்லாஹி பண்ணிட்டாரே, இதுக்கங்களை நம்ம எடுக்காம போறது சரில என்று கொடுத்துருவாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சத்தியம் பண்றது இருக்குதானே, பொருள் போகும், ஆனா உரிய ரேட்டையும் விட கூட கொடுத்துட்டீங்க நீங்கன்றாங்க. அதுக்கு 150 ரூபாண்டா நீங்க 1000 விலை வச்சுட்டீங்கன்னு சொன்னாங்க. ஏன்? பண்ணின சத்தியம். அந்த பொருள் போறதுக்கு காரணம் என்ன? நீங்க பண்ணின சத்தியம் தான் காரணம். இந்த சத்தியம் பண்ணினோன்னு என்ன செய்யும்? அது விலையா போகும். அப்படி இல்லையா? ஒரு காணி வாங்க போறோம், பள்ளிக்கப்பா குறைச்சிட்டாங்கண்டா சில டைம்ல 1 லட்சத்தை விட்டுருவான், 50,000 விட்டுருவான். மார்க்கத்தை சொன்னோன்னு என்ன செய்வான்? கொஞ்சத்தை விடுவான். மார்க்கத்தை சொன்னோன்னே கொஞ்சம் பேர் நம்புவான். இதை நீ பிசினஸுக்குள்ள போடக்கூடாது. இந்த சத்தியத்தில் என்ன செய்யக்கூடாது? பிசினஸுக்குள்ள போடக்கூடாது. சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லகத் அஅதா பிஹா அக்ஸர மிம்மா அஅதா, கொடுக்க வேண்டிய அளவை விட கூட முக்கியத்துவம் கொடுத்து விட்டான். வஹுவ காதிப், அவன் பொய்யானவனாக இருக்கும் நிலையில். அதாவது பொய்யானவனாக இருக்கும் நிலையில் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை விட கூட கொடுத்துட்டான், அதுக்குரிய பெருமதியை கூட கொடுத்து விட்டான். எதற்கு? வியாபாரத்தில் சத்தியம் பண்ண, பொய்யாகவோ உண்மையாகவோ வியாபாரத்தை என்ன செய்யக்கூடாது? சத்தியம் பண்ணக்கூடாது. பிசினஸ் இவ்வளவுதான் வேலை, விரும்பினா எடுத்துட்டு போங்க. ஏண்டா இந்த சத்தியம் பண்ணி பழகினீங்கன்னு வைங்களே, பொய்க்கெல்லாம் சத்தியம் பண்ணுவீங்க. வியாபாரத்தில் பண்ணப்படுற சத்தியங்களில் 80-90 வீதமானவைகள் பொய்யான சத்தியங்கள். ஆனா அந்த ஆள் உண்மையை நினைச்சிட்டு இருப்பாரு, அந்த ஆள் உண்மையை நினைச்சிட்டு இருப்பாரு. இப்படியே 1 நாள் தானே, 2 நாள் தானே, 3 நாள் தானே நிறைய சேர்ந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஜாரு ஹுமுல் ஃபுஜ்ஜார், பிசினஸ் பண்ணுகின்றவர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் தான் பாவிகள் என்றார்கள். அது அர்த்தம் என்ன தெரியுமா? பிசினஸ் பண்ணக்கூடாது இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லாமன் இவர்களை தவிர என்று சொன்னாங்க. இவர்கள் தக்குவாவோடு அல்லாஹ்வை பயந்து வாங்கி கொடுக்கின்ற பொழுது இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்து கொண்டார்களோ அவர்களை தவிர அதிகமான வியாபாரிகள் பாவிகள் என்றார்கள். ஏன்னா பிசினஸ் பண்ண கொள்ள அந்த கஸ்டமருடைய எந்த நிலையும் பார்க்கறல, பொருளை எப்படியாவது பூத்தணும் தான் பார்க்கிறேன். அவன் விரும்பினா வாங்கிட்டு போகணும் பார்க்கிற அளவுல இருந்தா வேற. அப்படி அல்ல, எப்படியா இவன் தலையில கட்டணும் தான் செய்யறது நிக்கிறது. அவன் விரும்பினா வாங்கட்டும், விரும்பாட்டி விடட்டும் இல்ல, எப்படியாவது என்னது சுத்தி ஆளை கொண்டு அதுல போட்டு உளுத்தாட்டி அவனை கொண்டு போக பார்க்கிறது, எப்படியாவது என்ன மாதிரியாவது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அவனை எப்படியாவது இதில் கொண்டு வந்து போட வைக்க பார்க்கறதானே. அவன் அப்போ அடுத்த கடைக்கு போ, பிரச்சனை நீங்கள் வைத்து பாருங்க, எல்லா கடையிலும் இதான் இருக்குன்றான். கடைசியா பிரச்சனையில் நீங்கள் பாருங்கன்னு ஒரு வசனம் சொல்லிட்டு எல்லா கடையிலும் இதான் பேட்டு வாங்கல பேத்துட்டு மறுபடியும் இந்த கடைக்கு தான் நீங்கள் வருவீங்கன்னுவான். இவன் பார்த்து வைக்க மாட்டான்.